கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 5 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நேசிக்கும் அன்பிலும் கிறிஸ்துவின் பொறுமையிலும் நாம் வளர வேண்டும் என்று நம்மை ஊக்குவிக்கிறார். உங்கள் இருதயங்களை என்று சொல்வதை கவனியுங்கள். இருதயம் என்பது மனிதர்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடியது. ஆவியானவர் தாமே நம்முடைய உள்ளத்தை மாற்றவும் புதிய எண்ணங்களை உருவாக்கவும் முடியும். அதனால்தான் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு என்று குறிப்பிடுகிறார். தேவனை பற்றும் அன்பு. பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர்கள் தேவனை நேசிப்பதற்கான ஆழமான விருப்பத்தை வளர்க்க வேண்டும் என்ற மனப்பாங்கில் இதை எழுதுகிறார். தேவனை நேசிக்கும் அன்பு அவருடைய அதிகாரத்திற்கு அடிபணிந்து வாழவும், அவருடைய படைப்பின் மீது கரிசனம் காட்டவும், சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் தூண்டுகிறது. எனவேதான் தேவனை நேசிக்கும் பற்றுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அடுத்ததாக அவர் சொல்வது கிறிஸ்துவின் பொறுமை. கிறிஸ்துவின் பொறுமை என்பது அவருடைய சகிப்புத்தன்மை, மன்னிப்பு மற்றும் துன்பங்களை ஏற்கும் ஆற்றலை குறிக்கிறது. அவரை சிலுவையில் அறையும் முன் முள்முடி சூட்டி கசையால் அடித்து நொறுக்கும் போதும் சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் இருந்ததையும், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையே மன்னிக்கும்படி பிதாவிடம் வேண்டிக் கொண்ட மனப்பாங்கையும் நாம் அறிவோம். அவரைப் போலவே நாம் சோதனைகள், கஷ்டங்களை எதிர்கொள்ளும் பொழுது மிகுந்த சகிப்புத்தன்மை உள்ள மனதோடு, மன்னிக்கும் மனப்பான்மையோடு பொறுமை காக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம் உள்ளங்களை நேராய் நடத்த வேண்டும் என்று நமக்காக வேண்டுகோள் விடுக்கிறார். பவுலின் வேண்டுதல் இங்கே பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டலுக்கான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் விசுவாசிகளின் இருதயங்களை தேவனை நேசிக்கும் ஆழ்ந்த அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக இழுத்து நடத்த வேண்டும் என்று வேண்டுகிறார். இது முழுமையாக பரிசுத்த ஆவியின் செயல்பாடு மூலம் மட்டுமே சாத்தியம் ஆகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுலடிகளார் சொல்வதிலிருந்து தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய அன்பினாலே பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுவோம் என்பதும், நாம் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்பதும் உறுதியாகிறதல்லவா? அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் கனிகளில் அன்பும்
பொறுமையும் முக்கியமான இடம் பெறுகின்றன. இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஆவியானவரின் செயல்பாட்டை பிரதிபலிக்கிறது. ஆவியின் கனி நிறைந்த வாழ்க்கை வாழும்போது தேவன் மீது அளவற்ற அன்பும் கிறிஸ்துவின் பொறுமையும் நம்மை அழகாக வழி நடத்தும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 13 அதிகாரத்தில் அன்பை குறித்து மிக அழகாக விளக்கி உள்ளார். அன்பு பொறுமையாயிருக்கும், கருணையாயிருக்கும், பொறாமை கொள்ளாது, பெருமிதம் கொள்ளாது, அகங்காரம் செய்யாது, அநாகரிகமாக நடக்காது, சுயநலத்தை நாடாது, சினம் கொள்ளாது, தீமையை எண்ணாது, அநியாயத்தில் மகிழ்ச்சி அடையாது, உண்மையில் மகிழ்ச்சி அடையும், எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் நம்பும், எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும், எல்லாவற்றையும் பொறுத்திருக்கும். இப்படிப்பட்ட அன்பு நம் உள்ளத்தில் இருந்தால் கிறிஸ்துவின் பொறுமை நம்மை ஆட்கொள்ளும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 36 வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு வாக்களித்த ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றாலும் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்க வேண்டும் என்றாலும் நாம் பொறுமையோடு அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். வேண்டுமா வேணாமா? யோசிச்சு பாருங்க. அன்று சிலுவை பாடுகளை குறித்து மனம் கலங்கின இயேசு கிறிஸ்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று பிதாவின் கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து பொறுமையுடன் காத்திருந்தார் இல்லைங்களா? அதோட பயன் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன அற்புதமான பயன் பாருங்களேன். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எத்தனை மகிமை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் பொறுமை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தேவன் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்தி அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக நம்மை நிறுத்துவார் என்பது எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? இன்றே நாமும் அவர் பாதம் அமர்ந்து தேவனின் அன்பிலும் கிறிஸ்துவின் பொறுமையிலும் பலப்பட ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டி அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே அவருடைய அன்பினால் நம்மை தாங்கி ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்வை வாழ கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.